மீன ராசிக்காரங்கள பார்ட்னரா வச்சுட்ருக்கிறவங்கலாம் உங்களுக்கெல்லாம் லவ்வே பண்ண தெரியாதான்னு தான் கேட்பாங்க. அந்தளவுக்கு கொஞ்சம் ரிசர்வ்டான ஒரு பர்சன்ஸ் தான். பட் அதெல்லாம் மீறி தன்னை எக்ஸ்போஸ் பண்ணி தானும் ஒரு ரொமான்டிக்கான பர்சன் அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமையுது. குறிப்பாக மீன ராசி குழந்தைங்க நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்க்கு ஆட்பட்டிருப்பாங்க. அதெல்லாம் நீங்க போது ஆரோக்கியம் மேம்படும். கல்வியில் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே தகர்த்தெறியக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமையுது. உனக்கு என்னப்பா பாக்கியவான் கொடுத்து வச்சவன், லக்கி ஃபெல்லோ, லக்கி பாஸ்கரே நீதான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மீனராசி என்பவர்களுக்கு நல்ல லக் அப்படிங்கிறது என்ஹான்ஸ் ஆகும். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மே 29 முதல் ஜூன் 1 வரை ஜேம்ஸ் & கோ ஃபவுண்டேஷன் டே ஃபிளாஷ் சேல். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் முத்துக்குமாரியின் அன்பு வணக்கங்கள். குரு பயிற்சி 2026ங்க. குரு பயிற்சி வந்தாச்சு. உச்ச குரு ஆக போகிறார் இல்லையா? 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இது. ஸோ குரு உச்சமானாலே சந்தோஷம் தானே. ஒரு நல்லவர் ஸ்ட்ராங் ஆகுறாரு அப்படின்னா 12 ராசிக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நன்மை மட்டும்தான் அவர் செய்ய போகிறாரு. என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன நன்மையெல்லாம் கிடைக்க போகுது, எது இதில் கவனமாக இருக்கணும், எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் இந்த குரு பயிற்சியை இன்னும் நீங்கள் சிறப்பாக ஏற்படுத்திக்கலாம், சில வாழ்வியல் பரிகாரங்கள், இதோட இந்த வீடியோவை நான் 12 ராசிக்கும் விளக்கமாக குரு பயிற்சி பலன்கள் நான் கொடுக்க போகிறேன். குரு பயிற்சி 2026 மீன ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? ஜென்ம சனியில் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். குரு வேற பயிற்சி ஆகுறாரு. இவராது எங்களுக்கு நல்லதை பண்ணுவாரா? எப்படிங்க பண்ணாமல் இருப்பார்? உங்களுக்கு ராசிநாதனே குரு தான். ஒரு அம்மாவால் குழந்தைக்கு எவ்வளோ நல்லதை பண்ண முடியும், அவ்வளோ நல்லதை குரு பகவான் மீனராசி அன்பர்களுக்கு பண்ணுவார். ஏன்னா அவரோட பிள்ளைங்க தான், செல்ல பிள்ளைங்க தான் நீங்கள் எல்லாம். 5ஆம் இடமான தெய்வ பலத்தை குறிக்கக்கூடிய இடத்துக்கு குரு வராரு, உச்சமாகிறாரு, ராசியை பார்க்குறாரு. ஒரு அம்மா தன்னோட கண் பார்வையிலே குழந்தைய வச்சுக்கிறா. உள்ள வில்லன் சனி பகவானை எவ்வளோ கண்ட்ரோல்டாக அந்த அம்மா வச்சுப்பா, அதே மாதிரி தான் இந்த குரு பகவான் உங்களை கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்க போகிறாரு. அவ்வளோ விசேஷமான ஒரு குரு பயிற்சியாக மீனராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி அமையுது. குழந்தைங்கள்லேருந்தே ஆரம்பிச்சிடலாம். மீனராசியில் இருக்கக்கூடிய குழந்தைங்க ஸ்டடீஸ் எப்படி போகும்? நல்ல சேஞ்சஸ் இருக்கும். பொதுவாகவே மீனராசி பிள்ளைங்க மேக்ஸிமம் நல்லா படிச்சிருவாங்க. அறிவு இருக்கும், அடிப்படை புரியும், கிளாஸில் கவனிப்பாங்க. அவங்களால அடுத்த பிள்ளைங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸுங்கிறது கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. பேரண்ட்ஸ் ஒரு மினிமம் கேரண்டி அப்படிங்கிறத அந்த குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு டிசிப்ளின்டான பசங்க தான் படிக்கிறதும் ஓரளவுக்கு நல்லா படிச்சிருவாங்க. இந்த சனி பகவான் வந்ததுக்கப்புறம் சின்ன சின்ன சுணக்கங்களை பிள்ளைங்கக்கிட்ட நீங்கள் பார்த்துருப்பீங்க. குறிப்பாக மீனராசி குழந்தைங்க நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்க்கு ஆட்பட்டிருப்பாங்க. ஆரோக்கிய குறைபாடு, அதனால் எக்ஸாம் எழுத முடியாது போகிறது, ஸ்கூலுக்கு அடிக்கடி லீவ் போடுறது, காலேஜ்க்கு லீவ் போடுறது, இம்பார்ட்டண்டான ஒரு கேம்பஸ் இன்டர்வியூனா அதை அட்டன் பண்ண முடியாமல் போகிறது, இன்டர்ன்ஷிப் பண்ண முடியாது போகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் நீங்க போது ஆரோக்கியம் மேம்படும். கல்வியில் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே தகர்த்தெறியக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமையுது. மீனராசியில் எக்ஸாம் எழுதக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு எப்படி இருக்கும்? அரை காசுனாலும் அரசாங்க காசு வாங்கணுங்கிற ஒரு ஆசைங்க. அதனால தான் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்டு இருக்கோம். சக்சீட் ஆவோமான்னு கேட்டிங்கன்னா 5ஆம் இடம் பலத்திற்கு. பேங்க் எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய அத்தனை மீனராசி ஸ்டூடெண்ட்ஸும் கிளியர் பண்ணிடுவீங்க. சிஏ முடிக்கவே முடியலங்க, பேப்பர் வச்சுட்டே இருக்கிறேன்னா இந்த வருஷம் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவீங்க. பிஹெச்டி ஏதாவது தீசிஸ் பண்ண முடியலன்னா பண்ணிடுவீங்க. டீச்சிங், பேங்கிங், ஃபினான்ஸ், ஆடிட்டிங் செக்டரில் கண்டிப்பாக செலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்க போது மனசுக்கு பிடிச்ச வேலை பிடிச்ச இடத்துலே கிடைக்கும். செலக்ட் ஆகிட்டோம், எங்கள் ஊருக்குள்ளே போஸ்டிங் கிடைக்குமானா கிடைக்கும். 5ஆம் இடம் வலுத்திருக்குல, ஊரை விட்டுலாம் வெளியில் போகவே விட மாட்டார் குரு. வெளியில் போகணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் புல் பண்ணி இழுத்து ஊருக்குள்ளே வச்சுருவார். நினச்ச வேலை, நினச்ச போஸ்டிங்லாம் கிடைக்கிறதுக்கான யோகம் கேண்டிடேட்ஸ்க்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. காதல், திருமணம், குடும்ப உறவுகள்லாம் எங்களுக்கு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். 5ஆம் இடத்துக்கு குரு வரார்ல. ஸோ அப்போ நல்லா எக்ஸ்போஸ் பண்ணுவீங்க உங்களுடைய லவ் எப்படி இருக்குது, நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு ஆழ்ந்த அன்புங்கிறது இருக்கும் இல்லையா, அதை வெளிக்காட்டுறதுக்கு மீனத்துக்கு நிறைய பயம் இருக்கும். மீன ராசிக்காரங்கள பார்ட்னராக வச்சுட்ருக்கிறவங்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் லவ்வே பண்ண தெரியாதான்னு தான் கேட்பாங்க. அந்தளவுக்கு கொஞ்சம் ரிசர்வ்டான ஒரு பர்சன்ஸ் தான். ஜெய் ஒரு படத்தில் கண்ணடினா இப்படி அடிப்பார்ல, அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க ரிலேஷன்ஷிப்பில். பட் அதெல்லாம் மீறி தன்னை எக்ஸ்போஸ் பண்ணி தானும் ஒரு ரொமான்டிக்கான பர்சன் அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமையுது. ஒரு தயக்கம் இருக்கும், ஒரு கூச்சம் இருந்துக்கிட்டே இருக்கும் பார்ட்னர்கிட்ட பழகுறதுல, பேசுகிறதுல. அதெல்லாம் விடுத்து கொஞ்சம் நல்ல மனசு விட்டு பேசுவாங்க. தன்னுடைய ஒரு அன்பு அப்படின்னா என்னங்கிறத பார்ட்னருக்கு புரிய வைப்பாங்க. அந்த அளவுக்கு காதலில் ஒரு ஆழம் அப்படிங்கிறது மீனராசி அன்பர்கள் அடையக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமையுது. திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்?
திருமணம்லாம் நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். 5க்கு குரு வராரு இல்லையா? மனதுக்கு பிடித்த பெண் மாப்பிள்ளை அமையிறது, நல்ல சந்தோஷமாக கல்யாணம் நடக்கிறது, சொந்தக்காரங்கள்லாம் பேசாதவங்க கூட இப்போ கல்யாணத்துக்கு நீங்கள் பத்திரிக்கை வச்சிங்கன்னா வந்து ஆளாக நின்று மொய் செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக சிரிச்சுட்டு போஸ்ட் கொடுத்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறது, குடும்பம் ஒன்று சேர்றது, அந்த கல்யாணத்தினால அந்த குடும்பமே சந்தோஷப்படுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். அந்த கல்யாணத்தை பற்றி 4 பேராவது பாராட்டுவாங்க. மீனராசிக்காரங்களுக்கு கல்யாணம் நடந்ததுன்னா இன்னும் நிறைய மீனராசிக்காரங்க அவங்க கல்யாணத்தை அவங்களே செஞ்சுக்கிற அளவுக்கு ஃபினான்ஷியலாக அப்லிஃப்ட் ஆகக்கூடிய ஒரு அமைப்புகள் எல்லாம் குரு பகவான் கொடுக்குறாரு. குடும்ப உறவுகளில் சில பிரச்சனை இருக்குது, இன்லாஸ் கூட ஒரு பிரச்சனை, பெத்த அம்மா அப்பாவாலே நிறைய பிரச்சனை, என்ன யாருமே புரிஞ்சுக்கல, நான் என்ன செஞ்சாலும் நீ என்ன செஞ்சேன்னு தான் என்னை கேள்வி கேட்குறாங்கன்னா மீனராசி நிறைய குடும்பத்துக்குள்ளே புலம்பி இருப்பாங்க. அந்த ஒரு சூழ்நிலைங்கிறது மாறப்போகுது. உங்கள் கான்ட்ரிபியூஷன் என்ன, உங்கள் வேல்யூங்கிறது என்ன, உங்கள் சொல்லுடைய ஒரு பவர் அப்படிங்கிறது என்னங்கிறத குடும்ப நபர்கள் புரிஞ்சு நடந்துப்பாங்க. நீங்கள் எதிர்பார்க்குறதே அந்த ஒன்று தானே. ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு குடும்ப உறவுகளில் கிடைக்கும், நிம்மதியாக இருப்பீங்க. வேலை வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்குது? புதிய வேலை தேடினா கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸாக இருக்கிறீங்க, ஒரு ட்ரான்ஸ்ஃபருக்கு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கிறீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரு டிசிப்ளின் அப்படிங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணணும். கரப்ஷன் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் அகெயின்ஸ்ட் யாருன்னா குரு. ஆன்டி கரப்ஷன் அப்படின்னா யாருன்னா குரு. ஸோ ஏதாவது இல்லீகலான விஷயங்களில் நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னா அதையும் வெளிச்சத்துக்கு குரு கொண்டு வந்துடுவார். எந்த அளவுக்கு நேர்மையாகவும் பங்க்சுவலாகவும் உங்கள் வேலையில் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ப்ரைவேட் செக்டாரில் இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்களுக்கும் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்லாம் கிடச்சி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது. சுய தொழில் பண்ணலாமா? எத்தனை நாள் தான் வேலை பார்த்துட்டே இருக்கிறது? சுய தொழிலுங்கிறதுக்குள்ளே நாங்கள் போகலாமான்னா தாராளமாக போகலாம். முதலாளியாகக்கூடிய ஒரு யோகத்தையும் கொடுக்குறாருல. 5 அப்படிங்கிறது கௌரவம். கௌரவத்தை குறிக்க இடத்துக்கு குரு வரும்போது முதலாளி ஆகிறது ஒரு கௌரவம், 4 பேருக்கு சம்பளம் கொடுக்கறது கௌரவம், வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறது ஒரு கௌரவம், சமூகத்தில் இன்னார்னு தெரிகிறது ஒரு கௌரவம், சொந்தக்காரங்களில் இன்னார் பையன் இப்படி இருக்கான்ப்பா அப்படின்னு சொன்னார்னா அது ஒரு கௌரவம். அப்போ எல்லா வகையிலும் கௌரவத்தை மேம்படுத்து வரல. தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அங்கே உங்கள் ஸ்தாபனம் நல்ல பேர் வாங்குறது. ஏதாவது ஒரு ஃபர்னிச்சர் கடையை வைக்கிறீங்க, இங்கே இந்த ஃபர்னிச்சர் ஷாப் தான்ப்பா பெஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் பேர் வாங்குறது. ஒரு ஹோட்டல் வைக்கிறீங்க, இங்கே டேஸ்ட்டை அடிச்சிக்கவே முடியாது அப்படின்னு 4 பேர் உங்களை பாராட்டுறது. இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் தொழிலில் நிச்சயமாக இருக்குது. குறிப்பாக உணவுத்துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா அதில் நல்ல சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது கிடைக்கும். பிளட் பேங்க் வைக்கலாம், சிவப்பு நிறம் சம்மந்தமான தொழில்கள் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னாலும் அதில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். முதலீடுகள் நாங்கள் எங்கெங்கெல்லாம் பண்ணலாம்? எல்லா இடத்துலையும் பண்ணலாம். நான் மீனராசியை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வார்ன் பண்ணிகிட்டே இருந்தேன், தயவு செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஜென்ம சனி. பட் இப்போ குருவுடைய பார்வை சனி பகவானுக்கு கிடைக்கிறதுனால அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பிரேக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் மூலயமா ஒரு நல்ல லாபம் தான் கிடைக்கும். ஏன்னா 12ஆம் அதிபதி சனி குரு பார்வையில் இருக்கிறாரு. நீங்களே ரொம்ப ரிஸ்க் எடுக்க மாட்டீங்க, ரொம்ப சேஃபாக தான் இருந்துப்பீங்க. கண்டிப்பாக இது நாளைக்கு நமக்கு லாபம் தருங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில் தான் நீங்கள் இன்வெஸ்ட்டே பண்ணுவீங்க. நல்ல இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி நல்ல லாபம் அடையக்கூடிய ஒரு யோகம் மீனராசி அன்பர்களுக்கு இருக்குது. கடன் வம்பு வழக்குகள்லாம் எங்களுக்கு எப்படி? கடன்லாம் குறைய போகுதுங்க. 5ஆம் இடத்துக்கு தான் குரு வராரு. கடன் குறையும், மன நிம்மதி அப்படிங்கிறத கொடுக்கறது வந்து 5ஆம் இடம். 4ஆம் இடம்ங்கிறது அன்றாட சந்தோஷம், நிரந்தர நிம்மதிங்கிறது 5ஆம் இடம். அப்போ 5க்கே குரு வராருன்னா கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்பாங்க இல்லையா? ஏன்னா ராவணனை பற்றி ஓமை கம்பர் சொல்லும்போது எப்படி ராவணன் கலங்கி நின்னான்னா ஒரு கடன்பட்டவனோட நெஞ்சு எப்படி கலங்கி இருக்கும் அந்த மாதிரி ராவணன் கலங்கினான். அப்பேற்பட்ட மனநிலையில் இருந்த மீனராசி அன்பர்கள் கூட அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு யோகத்தை இந்த குரு பயிற்சி கொடுக்குது. வம்பு வழக்கு வியாஜியங்கள் எல்லாத்துலேயும் வெற்றி தாங்க. கேஸே உங்களுக்கு டிஸ்மிஸ் ஆயிரும், பெரிய அளவு பிரச்சனைகள் வராது. எதிரிகள் அவங்களே மிரண்டு ஓடிடுவாங்க. யானையை கண்ட சிங்கம் போல் எல்லாருமே மிரண்டு ஓடக்கூடிய ஒரு வாய்ப்புகளை மீனராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி நிரம்ப கொடுக்குது. குருவுடைய பார்வை பலன்கள் எப்படி இருக்குது? 9ஆம் இடத்தை குரு பார்க்குறாருல, சகல வித பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகம். உனக்கு என்னப்பா பாக்கியம் கொடுத்து வச்சவன், லக்கி ஃபெல்லோ, லக்கி பாஸ்கரே நீ தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மீனராசி என்பவர்களுக்கு நல்ல லக் அப்படிங்கிறது என்ஹான்ஸ் ஆகும். தொட்டதெல்லாம் துலங்கிறது, மிடாஸ் டச், நான் தொட்டதெல்லாம் பொண்ணாகும், நான் ஆரம்பிக்கிறதெல்லாம் வெற்றி தான், என்னோட ராசி நல்ல ராசி தான் நீங்கள் பாட்டு பாடுற அளவுக்கு ஒரு சந்தோஷத்தையும் உத்வேகத்தையும் இந்த குரு பார்வை 9ஆம் இடத்துக்கு விழுறது கொடுக்க போது. 7ஆம் இடத்துக்கு கொடுக்குது இல்லையா? 11ஆம் இடத்துக்கு குரு பார்வை விழுது இல்லையா? நல்ல லாபம், மூத்த சகோதரர்களால் ஒரு யோகம், எதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் அது இரட்டைப்பாக ஒரு லாபத்தை கொடுக்கறது. ராசிக்கே குரு பார்வை விழுது,
உங்களுக்கே உங்கள ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். நிறைய செல்ஃப் லவ் குடுக்க ஆரம்பிப்பீங்க. மீனத்துடைய பிரச்சனையே அடுத்தவங்கள ரொம்ப பேணி பாதுகாத்துட்டு தான்ட்ட கோட்ட விடுறது தான். தன்னை பத்தி கவனிக்கவே மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க. பக்கத்துல இருமல் மாத்திரை குடுத்துட்டு இருப்பாங்க. அவங்க இருமிட்டே இருப்பாங்க. அந்த விஷயங்கள்லாம் மாறி உங்கள நீங்க கவனிக்க போறீங்க. செல்ஃப் லவ் குடுக்க போறீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அத புரிஞ்சு நடந்துக்க போறீங்க. என்ன மாதிரியான ஆன்மீக பரிகாரங்கள், வாழ்வியல் பரிகாரங்கள் பண்ணும்போது மீனராசி அன்பர்கள் இன்னும் நல்லா இருப்பாங்க. சித்தர்கள் வழிபாட தயவு செஞ்சு பண்ண ஆரம்பிங்க. 18 சித்தர்கள்ல யாராவது ஒருத்தர் உங்கள குருவா எடுத்துட்டு, அவங்கள பத்தி தினமும் தியானம் பண்றது, அவங்க கிட்ட பேசுறது, இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கும்போது நல்ல மாற்றங்கள் வரும். பக்கத்துல ஜீவ சமாதி ஏதாவது இருக்குதுன்னா, அங்க போய் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கிறதெல்லாம் ரொம்ப நல்லது. வியாழக்கிழமை கண்டிப்பாக அசைவ சாப்பாடுகளை தவிர்த்துருங்க. சாத்வீக உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. வாழ்வியல் பரிகாரம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, திருவோடு ஏந்தி யாசகம் கேட்குறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணுறது. மௌன விரதம் இருக்கிறது. வாரத்தில் ஒரு நாள் உங்களுக்கு என்றைக்கு தோதுபடுதோ அந்த நாளை சூஸ் பண்ணிவிட்டு அந்த நாளில் மௌனமாக இருக்கிறது. மினிமம் ஒரு 2.5 மணி நேரமாவது மௌனமாக இருந்துக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த ஆன்மீக பரிகாரங்களும் வாழ்வியல் பரிகாரங்களும் மீனராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நிச்சயமாக கொண்டு வரும். ஆல் த வெரி பெஸ்ட் மீனம். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மே 29 முதல் ஜூன் 1 வரை ஜேம்ஸ் அண்ட் கோ ஃபவுண்டேஷன் டே ஃபிளாஷ் சேல்.